உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மறுபடியும் தருவார். அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் ஆசீர்வாதத்தை தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்படி என்றால் ஒரு பச்சை கிளி வெட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றது, வெட்டுக்கிளிகள் தின்றதை பச்சை கிளி தின்றது என்று சொல்லுகிறார். இதுல என்ன காணப்படுறது? யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனமான காரியங்களை சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மரத்துக்கு ஒப்பையா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதுக்கு ஒப்பா இருக்கிறது? ஒரு மரத்துக்கு ஒப்பா இருக்குது. முதலாவதாக ஒரு மரத்துக்கு என்னெல்லாம் காணுவோம்? மரத்துல இலைகள் காணுவோம். அல்லேலூயா. ஒரு மரத்துல என்ன காணுவோம்? இலைகள். அந்த மரத்துல நல்ல இலைகள் இருந்தாதான் நல்ல காய் வரும். காய் வந்தாதான் கனி வரும். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஒரு மரத்துக்கு என்ன தேவை? இலைகள் தேவை. அதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் மரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இலைகளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த இலை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, இந்த இலை என்பதற்கு என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்கலாம். இலை என்பதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள நல்ல ஐக்கியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எப்படி குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உரிய ஐக்கியத்தை குறிக்கிறது. அநேக பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதம் பெற வேண்டும், என் வாசில் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய், எனக்குள்ள எப்படி ஐக்கியமாய் இரு. எனக்குள்ள ஐக்கியமா இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் கட்டாயம் இருக்கும் என்று இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். முதலாவதாக தேவனோடு நாம் எப்படி ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் எனக்கு இல்லாவிட்டால் அல்லேலூயா. முதலாவதாக நீங்கள் இந்த நாளிலே முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறு? கை வைத்துங்க. எல்லாருமே என்ன செய்யறோம்? தேவனிடத்துல அன்பு கூறுறோம். எல்லாருமே என்ன கசப்பே இல்லாத கை வைத்துங்க. கசப்பே இல்லாத கை வைத்துங்க. கசப்பு இருக்குதா? அப்ப எல்லாருடைய வாழ்க்கை என்ன இருக்கு? கசப்பு. திருப்பி சொல்றேன், கசப்பு இல்லாதவங்க கை தூக்குங்க. தமிழ் காரணம் என்ன இருக்கு? அப்ப என்ன காரணம்? எல்லாருடைய வாழ்க்கை என்ன இருக்கு? கசப்பு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த கசப்புக்கு என்ன செய்யணும்? எங்க போகணும்? தூர போட வேண்டும். என்ன செய்யணும்? தூர போட வேண்டும். முதலாவதாக நாம் தேவனோடு அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறோம். இரண்டாவது, எல்லா மனிதர்களோடு நம்ம எப்படி இருக்கணும்? அன்பு செலுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். முதலாவது, சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள என்ன வேணும்? ஐக்கியம் வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாது. நமக்குள்ள ஐக்கியம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் காணப்பட. எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற சொல்லுகிற நாம் மனுஷரோடு என்ன இல்லை? ஐக்கியமாக இல்லை. நம்முடைய சபையாரோடு கூட அநேக நேரத்துல நம்ம எப்படி இல்லை? ஐக்கியமா இல்லை. இந்த ஐக்கியத்தை விட்டு விலகின ஒரு மனுஷனை சொல்லி அடுத்த காரியத்துக்கு கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஐக்கியத்தை விட்டு கடந்து போன ஒரே ஒரு நபர் யூதாஸ் காரியத். அல்லேலூயா. இயேசுவோடு கூட அவன் ஐக்கியமாய் காணப்பட்டான். இயேசுவோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். இயேசுவோடு கூட சாப்பிட்டவனாய் காணப்பட்டான். இயேசுவோடு கூட தன் ஊழியங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். எல்லா காரியத்தையும் இந்த யூதாஸ் காரியம் செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நேரத்தில் அவனுக்கு என்ன வந்துச்சு? பண ஆசை வந்தபடினால் ஆண்டவரை விட்டு விலகி போகிவிட்டான். ஆண்டவரை அவன் காட்டி கொடுத்து விட்டான். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி தான். அப்போது நம்ம அநேக நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவது இல்லை.
அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல உண்மையாய் அன்பு கூர்ந்தோமானா, உண்மையாய் ஆண்டவரோடு அன்பு கூர்ந்தா சபை மேல எப்படி இருப்போம்? அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். நமக்குள்ள என்ன காணப்படும்? ஐக்கியம் காணப்படும். நமக்குள்ள ஐக்கியம் இல்லாத கொண்டு வருது முதலாவது காரியம் என்னது? பிசாசு. அல்லேலூயா. முதலாவது என்ன காரியம்? பிசாசு. இந்த பிசாசுக்கு என்ன வேலை? ஐக்கியத்தை கெடுக்கிற வேலை. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீ வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பாருங்க, பரிசுத்த ஆவி என்னும் அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன செஞ்சிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவி அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டா நமக்குள்ள என்ன காணப்படக்கூடாது? சொல்லுங்க, என்ன காணப்படக்கூடாது? கசப்பு காணக்கூடாது. அப்ப நமக்குள்ள என்ன காணப்படணும்? அன்புதான் என்ன அடையாளம்? ஆவியின் கனிகள். அல்லேலூயா. அன்புதான் என்னது? ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாதான் நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோம் சொல்லி கண்ட சகோதரத்தை அன்பு கூறாம காணாத இயேசுவிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? அன்பு கூறவே முடியாது. இயேசு நமக்கு எச்சரிக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஐக்கியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நீங்க பேஸ்புக்ல ஐக்கியமா இருக்கிறீங்களா? யூடியூப்ல ஐக்கியமா இருக்கிறீங்களா? எதுல நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்ல ஸ்டேட்டஸ்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஐக்கியமா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க. கண்ணாடியில கொண்டு கர்த்தர் காமிக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஐக்கியம் யாரோடு காணப்பட வேண்டும்? இயேசுவோடு காணப்பட வேண்டும். இயேசுவை பிரிக்கிற எல்லா காரியத்தை விட்டு என்ன செய்யணும்? தூக்கி தூரப்படணும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் காணப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை கட்டாயம் செழிக்கும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அப்படி எப்படி பிரதர் இதெல்லாம் உண்மையா சாத்தியப்படுமா? கட்டாயம் சாத்தியப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அப்ப பாருங்க, நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் கனியில உள்ளவங்க நம்ம எப்படி காணப்படணும்? எப்படி காணப்படும்? ஆவிக்குரியவங்களை தான் நம்ம காணப்படுமே தவிர உலகத்தை போல என்ன செய்யக்கூடாது? காணப்படவே கூடாது. உங்களில் ஒருவன் குறைபட்டால் அவரை நீங்கள் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ற அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கு. அது கிரியையில என்ன செய்யணும்? சொல்லுங்க, கிரியையில என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த கிரியையில வெளிப்படுத்தாம, அதான் பாருங்க, இயேசு தம்முடைய ஊழியத்திலே செய்யும் போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு என்ன செய்யணும்? பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப ஆவியின் கனிகள் உடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? புழு வந்து வெட்டுக்கிளியானது என்ன செஞ்சிடும்? உங்க மரத்தை ஒவ்வொன்றா பிச்சிட்டு இருக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, ஒரு மரத்துல ஒரு ஒரு கரையா அரிச்சா எப்படி இருக்கும்? ஒரு மரத்துல கரையா அரிச்சா எப்படி இருக்கும்? மரம் எப்படி இருக்கும்? பட்டு போயிருக்கும். எப்படி இருக்கும்? பட்டு போயிருக்கும். அந்த மரத்துல என்ன இருக்காது? ஒரு செழிப்புமே இருக்காது. இன்னைக்கு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்க வேண்டுமானா, உலகப்புறமான வாழ்க்கை செழிக்க வேண்டும்னா உனக்குள்ளே கசப்புகளை தூக்கி தூர போட்டு விடு. அல்லேலூயா. அது எவ்வளவு யாருக்குள்ள கசப்பு இருந்தாலும் சரி, அது தூக்கி என்ன போடணும்? தூர போட்டுடணும். அப்போ அந்த தூர போடாம நம்ம இருந்துனா நமக்கு என்ன பிரச்சனை தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தூரம் போடாம நீ ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொன்னா நீ எப்படி இருக்கிற? ஒரு குறைவோடு இருக்கிறேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 2வது தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? அதே 1 யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். வெற்றிக்கிளி விட்டதை பச்சை கிளிகள் தின்றது. 2வதாக ஒரு மரத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்னதான்? பட்டை. அல்லேலூயா. ஒரு மரத்துல எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன செய்யணும்? பட்டை. இந்த பட்டை ஸ்ட்ராங்கா இல்லாட்ட அந்த மரம் எப்படி கிடையாது? சொல்லுங்க, ஸ்ட்ராங்கு
கிடையாது. ஒரு மரத்துல பட்டை ஸ்ட்ராங்கா இல்லாட்டா எப்படி இல்லை, அந்த மரம் ரொம்ப நாள் என்ன செய்யாது, நிற்காது. அப்போ கொஞ்ச நாள் ஒரு காற்று அடிச்சா என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும். இந்த பட்டை என்பது தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், இந்த பட்டையை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார், தேவனை குறித்த வைராக்கியம் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனை குறித்து என்ன காணப்பட வேண்டும், வைராக்கியம் காணப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அநேக வருஷங்களாய் சர்ச்சைக்கு வருகிறாய். அம்மா நீங்க எங்க போறீங்க, சும்மா அந்த கடைக்கு போயிட்டு வந்தேன், இப்படி சொல்றதால ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பதை கரெக்டாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப சொல்லாம ஆண்டவர் ரட்சிப்பை சொல்லாம இருந்தாம என்ன ஆகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது. எப்படி ஆண்டவர் எப்படி வைராக்கியமா இருக்கிறாராம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சொல்லுங்க திருப்பி. நான் திருப்பி சொல்றேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்காக பாருங்க, இந்த எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக எப்படி இருந்தான், பக்தி வைராக்கியமா இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய பக்தி எப்படி இருக்கு? அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க, உங்களை பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பக்தி வைராக்கியத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, எத்தனை மணி எனக்கு காலைல ஆராதனை? 5:30 மணிக்கு ஆராதனைன்னு வச்சுங்களேன். நீங்க எத்தனை மணிக்கு திரும்ப வரணும், ஒரு 5 மணிக்கு வரணும். அல்லேலூயா. 9 மணி ஆராதனை 8:30 மணிக்கு வரணும். எதுக்காண்டினா உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை வாங்கிக்கிறேன். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியினால் சொல்லப்படுற வார்த்தையை நீ கேட்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினால் சொல்லப்படுற வார்த்தை உன்னை காப்பாற்றும், உன் குடும்பத்தை காப்பாற்றும், உன் வாழ்க்கையை கட்டாயம் உயர்த்தும். அல்லேலூயா. உன்னை கட்டாயம் இந்த பக்தி வைராக்கியம் உன்னை கட்டாயம் காப்பாற்றும். இந்த பக்தி வைராக்கியம் கட்டாயம் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை, ஒரு கதையை சொல்லுகிறேன். சைனா தேசத்திலே ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கம்யூனிஸ்டத்திலே அவன் கம்யூனிஸ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கட்சியை அதிகமாக நேசித்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தவிர இந்த உலகத்திலே நாம் எதை உயர்த்தி வைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. இவன் உயர்த்தி வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவனுடைய கம்யூனிஸ்ட் தேசத்திலே அவனை உள்ள மேல் கட்சிக்காரன் என்ன ஜெயில வச்சிட்டான். அல்லேலூயா. என்ன வச்சிட்டான், ஜெயில வச்சிட்டான். ஆனால் அவன் சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எந்த வயசு ரட்சிக்கப்பட்டவன், சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டவன். அவன் பக்தி வைராக்கியத்தை அவன் குறைந்தபடியினால், கடவுளை மறந்தபடியினால், அவன் அரசியலுக்குள் சென்றபடியினால் அவன் ஆண்டவரை மறந்து போய்விட்டான். ஆண்டவரை மறந்து போனபடியினால் அவன் ஜெயில இருக்கிறான். அப்போது சின்ன வயசிலே அவன் பாட்டி சொன்ன கதை அவனுக்கு ஞாபகம் வந்தது. பாட்டி என்ன சொன்னார்கள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தேவனிடத்திலிருந்து விடுவித்தான். அல்லேலூயா. தேவன் அவர்களை விடுவித்தான் என்று சொன்னார்கள். அப்போது இவன் நினைத்தான், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னியும், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னியும். நான் உம்மை நேசிக்காதபடி இந்த அரசியலை நேசித்தபடியினால் இந்த அரசியல் என்ன பண்ணிவிட்டது, ஜெயிலுக்கு தள்ளிவிட்டது. ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட மன்னியும், இந்த ஜெயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமையா இந்த ஜனத்தை நீ விடுவித்தீர் அல்லவா, என்னையும் உம்மால் விடுவிக்க முடியுமே என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்கிறேன், பக்தி வைராக்கியமாக இனி வாழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே செபித்தான். செபித்த மாத்திரத்திலே சில நாட்கள் ஆனது, ஒரு சூரிய ஒளி அந்த ஜெயிலே பட்டது. அல்லேலூயா. சூரிய ஒளி பட்டபடினால் இவன் சந்தோஷப்பட்டான். இந்த கடத்தில் கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். ஒன்று கதவை செங்கலை அப்படி தட்டினா செங்கல் என்ன செஞ்சு கீழே விழுந்து விட்டது.
வெளிச்சம் வந்துட்டு உடனே பார்த்தா இன்னும் என்ன செய்யலாம், தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மேலே ஏறி குதித்தான். குதித்து ஓடும்போது அங்க என்ன வந்துச்சு, நாய்கள் பின்னால துரத்தி விட்டது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது என்ன வரும், இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து வரும். இப்போது அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். மிலிட்டரி ராணுவம் நாய் என்ன செய்து அவனை பின்பாக துரைத்து கொண்டு வருகிறது. உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செங்கடலை விடுவித்தீரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே இந்த நாயிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்க்கிறான், நாய்களை காணவில்லை. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி நாய்கள் காணாமல் போனது என்று பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க ஒரு முயலை கட்டளையிட்டு விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் அதை மாற்றி போடுவார். கைகளை தாண்டி ஆண்டவரை உடனே என்ன செய்கிறான், அவன் வந்து செவுரி ஏறி உளுந்து போலந்து தேசத்துக்கு போய் இன்றைக்கு 2 சபை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா, 10,000 சபை விசுவாசிகளை அவருடைய ஒரு போதகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ எது மேல வைராக்கியம் வைக்கிறாய்? உன் வேலையின் மீது வேலை இருக்க வேண்டியது அவசியம், அன்பு காட்ட வேண்டியது அவசியம், தொழில் செய்வது அவசியம். எல்லாவற்றையும் செய்வதற்கு உனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் அவைகளுக்கு நீ என்ன செய்வது, அடிமையாக கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளி விட்டதை வாசிக்கலாம். பச்சைக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுறுகட்டை பூச்சி தின்றது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் காணப்பட்ட இந்த நேரத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் என் பிரச்சனையை எப்படி மாற்றப் போகிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை நான் என்ன செய்ய போகிறேன், மாற்றப் போகிறேன். நீ கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறாயா, இல்லை உன்னுடைய வேலைக்காக மற்ற காரியங்களுக்காக நீ எப்படி இருக்கிறாய், வைராக்கியமா இருக்கிறாயா? தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா வாழும்போது நமக்கு எங்கே இருந்துங்க ஒத்தாசை வரும், தேவனிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலை நம்மை கைவிட்டு விடுமோ, இந்த தொழில் நம்மை கைவிட்டு விடுமோ, உற்றார் உறவினர் நம்மை கைவிட்டு விடுவார்களோ என்று சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்காக வைராக்கியமா இன்றைக்கு வாழும்படியாக ஒரு பொருத்தனையை பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை என்ன செஞ்சிருவாங்க, நியூ இயர் அன்னைக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. என்னைக்கு பொருத்தனை பண்ணுவாங்க, நியூ இயர் அன்னைக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே, இனி உமக்காக எப்படி வாழ்வேன், அதிகமாய் ஜெபிப்பேன், அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஊழியங்களை பண்ணுவேன், இந்த காரியங்களை செய்வேன், காணிக்கைகளை செலுத்துவேன், தசமங்களை கொடுப்பேன் என்று பொருத்தனைகள் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஒண்ணுமே நடக்காது. காரணம் கடைசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, 1008 காரணத்தை நாம் சொல்லுகிறவளா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நீங்கள் பக்தி வைராக்கியமாய் வாழும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒத்தாசை வானத்திலிருந்து பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒத்தாசை வரும். ஒரு சமயத்திலே ஒரு கம்பெனி மேனேஜர் ஒருத்தனுக்கு போஸ்டிங் போட வேண்டியிருந்துச்சு. என்ன போஸ்டிங், மேனேஜர் போஸ்ட். என்ன போஸ்ட், மேனேஜர் போஸ்ட். அப்போ உள்ள கீழே உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னார், எல்லாரும் நீங்க என்ன செய்ய, உங்களுக்குலாம் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன செய்ய போறேன், டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லி விதைகளை கொடுத்தார். விதை இருக்கலாம், விதை, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்து இதை போய் 1 மாதம் கழிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் அந்த விதையை கொண்டு போய் நட்டாங்க, பண்ணாங்க. ஆனால் என்ன செய்யல, அந்த செடி என்ன ஆகல, வளரவில்லை. வளரனால இவங்க என்ன பண்ணாங்க கேட்டா, நான் பக்கத்து கடையில் போய் என்ன செஞ்சான், செடியாவை வாங்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, செடியாவை வாங்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசி இந்த போட்டி முடிஞ்ச நாளில் அந்த மேனேஜர் வரும்போது என்ன செய்ய, எல்லாரும் செடியை கொண்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஒரே ஒருத்தர் சொன்னா, ஐயா நீங்க கொடுத்த செடியை வச்ச அது என்ன ஆகல, செடி என்ன செய்யல, வளரல. ஆனா இதுதான்
உண்மை அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்களாம் சொன்னாங்க இல்ல இல்ல இந்த செடி எப்படி இருந்துச்சு, ரொம்ப வளர்ந்துட்டு, இந்த செடி எப்படி இருக்கு, ரொம்ப வளர்ந்துட்டு சொல்லி எல்லாரும் செடியை காமிச்சாங்க. அப்போ அவர் சொன்னாரு, எல்லாரும் சொல்லுதும் பொய். ஹல்லேலூயா. இவர் சொல்றதுதான் உண்மை. என்னன்னா அந்த செடி கொடுத்த விதையானது அவிச்ச விதை. புரியுதா உங்களுக்கு? அதை அடுப்புல வச்சு அவிச்சு கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யாது, விதைய விதைக்காது. பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்துல நீ உண்மையா இருக்கியா? அல்ல, செக் பண்ணி பாரு. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்காம பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் எதுலயும் கொடுத்தனா நீ தவறான காரியத்துக்கு சென்று விடுவாய். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும் போது அதை கொடுக்காதபடி நம்ம வேற எதுலாண்டு யூஸ் பண்ண என்ன ஆயிடும், பிரச்சனை உண்டாகிவிடும். இரண்டாவதாக, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறத கொடுக்காம இருந்தால் நமக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க, சாபம் வந்துவிடும். கர்த்தருக்கு கொடுக்கிறத கர்த்தருக்கு செஞ்சணும், கொடுத்துடணும். மூணாவது, கர்த்தருக்கு ஊழியங்களை செய்யணும். எதுக்கு செய்யணும்? ஊழியங்களே செய்யணும். அதான் பக்தி வைராக்கியமான குடும்பம். கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும்? ஊழியங்களை பண்ணணும். கர்த்தருக்கு ஊழியங்களை பண்ணாம நம்ம பேசாம இருந்தோம்னா ரட்சிப்பு எப்படி வந்துடும்? வேறு வழியாக வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், என்ன நான் கொலை செய்ய பார்க்கிறாங்கன்னு சொல்லுதார். இன்றைக்கு உடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனோடு காட்ட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வைராக்கியம் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நிற்க வேண்டும்? சபையார் அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, அப்ப பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ஹல்லேலூயா. நாம் ஆராதனைக்கு செல்வதற்காக வந்திருக்கும் போது நான் பஞ்சாபுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். இனி பஞ்சாபுக்கு ஊழியத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. நான் பஞ்சாபுக்கு போயிட்டேன். மத்தியானம் சர்வீஸ் சொன்னாங்க. நானும் நல்ல சர்வீஸ் சொல்லி போயிட்டேன். போனா ஒரு மொட்டை மாடி கூட்டு போயிட்டாங்க. மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கு. என்ன அடிக்கு? வெயில் அடிக்கு. அப்போ நான் கேட்டேன், எப்படிங்க கேட்டேன். இதான் சர்வீஸ் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அங்கே பார்க்குற ஒரு 50 பேர் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? 50 பேர் மொட்டை மாடி வெயிலில் உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு கேட்டேன். இதான் சர்வீஸ் நடக்குது. இப்படிதான் அங்கே ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கு சென்னையில் சர்ச்சு இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக காணப்பட்டுச்சு. வெயில்ல நிக்க உட்கார்ந்துருக்காங்க. உடனே நாங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருக்காக எப்படி இருந்தாங்க? அவங்கலாம் வைராக்கியமா இருந்தாங்க. நீ எப்படி இருக்க இன்னைக்கு சொல்லு. ஒன்னு நீ பரிசோதனை பண்ணி பாரு. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில போராட்டம் சொல்லி நீ சொல்றியே, நீ கர்த்தருக்காக எப்படி இருக்கிறாய்? எவ்வளவு நேரம் செபிக்கிறாய்? எத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணுகிறாய்? எத்தனை நாட்கள் முழு ஜெபத்தில் இருக்கிறாய்? எத்தனை நாள் சபைக்காக வைராக்கியமா இருக்கிறாய்? எத்தனை நாள் ஒருமனப்பட்டு இருக்கிறாய் என்பதை பார். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நீ சரி செய்யும் போது கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு வரும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கட்டாயம் உயர்வு வரும். ஆண்டவர் உன்னை ஒருபோது நினைச்சது இல்ல, மறப்புறது இல்ல. நான் நல்லா சொல்றேன், இன்னொருக்கு சொல்றேன். நீ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சபையிலே உண்மையாய் வந்து நீ காலை ஆராதனையிலே செபித்துப்பார். உண்மையாய் உட்கார்ந்து ஒருமனப்பட்டு செபித்துப்பார். ஆண்டவர் உன் குடும்பத்தை குறித்து உன்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. உன் தெருவிலை குறித்து உன்னோடு பேசுவார். ஒரு உறவினரை குறித்து உன்னோடு பேசுவார். உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும் போது தேவன் உன்னோடு கூட இடைப்பட்டு பேசுவார். ஹல்லேலூயா. இது என்னுடைய ஜனம் அல்லவா? நீ தூங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. நீ தூங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். எழுப்பி சொல்லுவார், இவங்களுக்காக நீ ஜெபி, இவங்களுக்காக ஜெபி என்று சொல்லுவார். கட்டாயம் நம்ம ஜெபித்து பார்த்தா அங்கே நடக்கும் அற்புதம் நடக்கும். யாருடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்கும்? ஒரு மனமாய் ஜெபிக்கூடிய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேச மாட்டேங்கிறாரு? ஏன் உன்னோடு பேச மாட்டேங்கிறாரு நினைக்கிறேன்னா உனக்குள்ள என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? பக்தி வைராக்கியம் இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே நான் இதுவரை நடந்ததெல்லாம் 2020 நான் வந்துட்டேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில
இனி என்ன செய்யணும்? கட்டாயம் நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். என்னை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? உயர்த்தணும். ஆண்டவரே, நீங்க இந்த வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு ஒரு சிந்திக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுறது நம்ம என்ன செய்யறதில்ல? கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிறவர் ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம தான் சூழ்நிலையை பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லிட்டான்? எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு. அல்லேலூயா. எகிப்து என்பது என்ன? அடிமை. அல்லேலூயா. எகிப்து என்பது என்ன? அடிமை. நீ அடிமையான ஒரு காரியத்துக்கு சொல்லக்கூடாது. அதான் ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ அடிமையான தனத்துக்கு போகாதபடி நீ கர்த்தருக்காக ஈசாக்கு வைராக்கியமாயிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டாயம் உயர்த்துவார். அல்லேலூயா. உன் வியாபாரத்தை கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் பொருளாதாரத்திலே கட்டாயம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருத்துவார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாயிரு. பக்தி வைராக்கியம் என்பது அடுத்தவங்க சொல்லணுங்க. அல்லேலூயா. யார் சொல்லணுங்க? அடுத்தவங்க சொல்லணும். உங்களுடைய ஜெபத்திலையும் அன்பிலையும் பரிசுத்தத்திலையும் எல்லாவற்றிலும் நீ முன்மாதிரியா இருக்கணுங்க. அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தையில் நம்ம இருக்கும் போது, கர்த்தர் நம்மளை எந்த காரியத்தை கொண்டு கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. இந்த பக்தி வைராக்கியமாக இருக்கிறவன் கர்த்தரையே நோக்கி பார்ப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? கொடுக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறதுல ஒரு சமயத்துல கொடுப்பதை குறித்து நான் ஆவியானவரை கற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு சபைக்கு செஞ்சிருந்தேன். சபைக்கு செஞ்சிருக்கும் போது அங்கே அந்த சபை வந்து பூசாவுல சபை. அந்த சபை சிடி பிளேயர்ல என்ன இல்லை, சிடி பிளேயர்ல சும்மா பாட்டை வந்து மைக்ல வச்சு போட்டோம். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் பேசினாரு, வாண்ட ஒரு சிடி பிளேயர் புதுசா இருக்கு, அது அப்படி என்ன செஞ்சிரு சபைக்கு கொடுத்துருந்தார். எனக்கு வந்து யோசித்தேன், சரி ஓகே, கத்த சொன்னா கத்த நினைச்சு கட்டாயம் தருவான்னு சொல்லி அந்த சிடி பிளேயரை கத்தத்தை கொடுத்து அந்த சபைக்கு கொடுத்துட்டேன். ஆனால் சபை கொடுத்து நான் பேசிட்டு தான் ஜெபிச்சுட்டே வந்தேன். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்து வரல எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணினார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எங்க சபையில் என்ன இருக்கு? சிவிடி கேமரா இருக்கு, அந்த கேமரா நான் உங்களுக்கு தர்றேன். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம கர்த்தருக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டை விதைக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம கர்த்தருக்காக செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்தாரு? உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எப்படி தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பேஸ்புக், யூடியூப் இதுல எல்லாம் போய் அவங்களுடைய மூளை என்ன ஆயிடுது? ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க. எதுல மாட்டுறாங்க? பிரச்சனைகளை மாட்டுறாங்க. அப்ப பிரச்சனைகளை மாட்டாது இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள வைராக்கியம். நமக்கு அது அடிமையா இருக்கும், அதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இப்போ திருப்படியும் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக திருப்பலாம். அதே அதிகாரத்து 2வது அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல். பச்சை புழு விட்டதை வெட்டி கிளி தின்றது, வெட்டி கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுகட்டை பூச்சி தின்றது. பாருங்க, ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரத்துக்கு முக்கியமான தேவை வேர். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு முக்கியமான தேவை என்னது? வேர். அந்த வேர் நல்லா இருந்தாதான் எப்படி இருக்கும்? மரமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. அந்த வேர் நமக்குள்ள கொள்ளாதனாலதான் இன்னைக்கு அநேக மரங்கள் என்ன செஞ்சிருது? சாஞ்சு போயிருது. அநேக மரங்கள் கலந்துருது. இந்த சாங்கா இருக்காதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துக்குள்ளே இவர்கள் வேர் கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே என்ன செய்ய முடியல? வேர் கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி சொல்லணும்? அஸ்திபாரங்களை ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்ட்ராங்கா இருந்து எதை குறிக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்ட்ராங்கா இருந்து வந்து அபிஷேகத்தை குறிக்குது. அல்லேலூயா. இதை குறிக்கிறது அபிஷேகம். அபிஷேகம் என்பது வெரி வெரி முக்கியம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியிலே நீங்கள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி என்பது ஒரு மலைக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மழை பெய்யும் போது எங்க போகும்? எங்க போகும்? வேருக்கு தான் அந்த மலை போகும். பரிசுத்த ஆவியிலே நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க சபையில வந்து நிரப்பப்பட்ட என்ன ஆகிவிடுது? ஒண்ணுமே ஆகாது. ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியினால என்ன செய்யணும்? சொல்லுங்க, நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால நிரம்பும் போதுதான் தேவன் உங்களை அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை நிரம்புறது எப்படி இருக்குது? நல்லா நினைச்சு பாருங்க. அபிஷேகத்துல யாரெல்லாம் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ற கையை வைத்துங்க. நான் சொல்றது தமிழ்ல திருப்பி சொல்றேன். 1 மணி நேரம் வீட்டுல நான் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி ஆவில் நிறைஞ்சு ஜெபிக்கிறோம், கை வைத்துங்க. 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறவங்க யாருமே இல்லை. 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றவங்க, ஜெபிக்கிறவங்க. அப்ப பாருங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனா எப்படி ஜெபிக்கிறீங்க? அபிஷேகம் நிறைஞ்சு என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. நீங்க அபிஷேகம் நிறைஞ்சு ஜெபிச்சாதான் நீங்க பிசாசை எதிர்க்க முடியும். ஏன் இன்னைக்கு மரம் வந்து கீழே விழுது? ஏன் ஒரு மரத்துல வந்து பிரச்சனை வருது? எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே எதிர்க்கவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியால் சிறைகளை எல்லாம் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரைட், ஓகே. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எல்லாருமே நிறைய நல்லா தியானிச்சிருப்பதனால நான் கடைசி சொல்லி நான் முடிக்கலாம் பார்க்கிறேன். 16வது திருப்பி வாசிங்க. பொல்லாங்காய் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். 17 வாசிங்க. தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நல்ல கவனிங்க. வேத வசனத்தின் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் நல்ல கவனிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் இப்ப புரிஞ்சுட்டா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. புரிஞ்சுட்டா? உங்க மரம் ஏன் சரிஞ்சு போகுதுன்னு புரிஞ்சுட்டா? ஏன் உங்க நம்முடைய மரம் எப்படி இருக்கு? காத்துக்கு என்ன செஞ்சிருது? சரிஞ்சு போயிருதுன்னு புரிஞ்சுட்டா? நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவி இல்லை. அதான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை என்பது என்ன? ஆவியிலே நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்க அதை சொல்ல டைம் இல்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. ஆகையால் உங்களை குறித்தும் அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவி இந்த சபைக்கு யாரு டீச்சர்?
அப்பாடா, இந்த சபைக்கு யாரு டீச்சர்? பரிசுத்த. அப்ப நீங்க வீட்டுல எப்படி ஜெபிக்கணும்? மாம்சத்துல ஜெபம் பண்ணணுமா, ஆவியில ஜெபம் பண்ணணுமா? இப்ப புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? அப்ப இன்னையிலிருந்து உங்கள் மரம் கீழே சரியாமல் இருக்கும்னா 3 காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த 2020ஆம் ஆண்டு உடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? இனிமேல் எப்படி இருக்கணும்? வரப்போகிற வருஷம் எப்படி இருக்கணும்? செழிப்பாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் 3 காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் தேவனோடு எப்படி இருக்கணும்? ஐக்கியம் கொள்ளவராக. 2வது பக்தி வைராக்கியம். 3வதாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவராய். அப்ப பரிசுத்த ஆவியில நீங்க நிரம்பாதனாலதான் என்ன பிரச்சனை? நீங்க சோர்ந்து போகிறீங்க. புரிஞ்சுட்டா? அப்ப எப்படி ஜெபம் பண்ணணுமா? இப்ப திருப்பலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த சமயம்? எல்லா டைம்லயும் அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியினால். ஏன் நீ விழுந்து போற? சொல்லு. ஏன் விழுந்து போற? ஏன் ஜெபிக்க முடியாம நீ படுத்து தூங்குற? ஒன்னால ஏன் ஜெபிக்க முடியலனா நீ எப்படி ஜெபம் பண்ணல? எப்படி ஜெபம் பண்ணல? பரிசுத்த ஆவியினாலே நீங்க என்ன செய்யல? ஜெபிக்கல. பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்காதனாலதான் நீங்க என்ன போறீங்க? சோர்ந்து போறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் போது அங்க என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகுது. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இப்போது திருப்புகலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் ஹல்லேலூயா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். எவ்வளவு பெரிய காரியம்னாலும் கர்த்தர் நமக்கு எப்படி செய்வார்? ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனிதரும் திராட்சை கொடியாய் காணப்படுவீர்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிலே நாம் குறைவாய் இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் என்னும் டீச்சர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, நீ இந்த 3 காரியத்திலே எந்த காரியத்திலே குறைவாய் இருக்கிறாய்? அதை நீ சரி செய்யும் போது உன்னுடைய மரம் இந்த 2020 முடிவுக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையை கட்டாயம் கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லுங்கள். இந்த செப நேரத்திலே அந்த அபிஷேகம் உங்களுடைய தலையில இறங்கும். எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நிக்கலாம். ரீமானா சக்கரத ரீக்தானாமா அண்டரவோ ரியாத்தினி மீகா பாப்பா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு